பேதுரு 3:10-12 ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய்து சமானத்தை தேடி அதை பின்தொடர கடவான். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் ரோதமாயிருக்கிறது. ஆமென். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் ரோதமாயிருக்கிறது. நீதிமான்களுக்கு அவர் வேண்டுதலை செவி கொடுத்து கேட்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒருத்தன் நல்ல நாளை காணணும், நல்ல நாட்களாக இருக்கணும். எல்லா நாளும் நல்ல நாட்களாக இருக்கணும்னா எது கெட்ட நாள், எது கெட்ட நல்ல நாளா? 1 பேதுரு 3:10 சொல்றாரு, எது ஒரு நல்ல நாள், எது கெட்ட நாள்னா, நீ என்னைக்கு கெட்ட வார்த்தை பேசி தப்பு செய்து கபடோட நீ தீமை செய்து வாழ்றியோ அந்த நாள் உனக்கு கெட்ட நாள். என்னைக்கு நீ பரிசுத்தமா நன்மை செய்து தேவனுக்கு பிரியமா இருக்க அது நல்ல நாள். இன்னைக்கு உலகத்தில் இருக்க கிறிஸ்தவங்க கூட நிறைய பேர் நல்ல நாளாம் கெட்ட நாளை பார்க்குறாங்க. நல்ல நாள் கெட்ட நாள்னு நீ ஏன் சொல்ற? 2, 5, 7 இப்படிலாம் கெட்ட நாள். அப்புறம் செவ்வாய் சனிலாம் கெட்ட நாள். திங்கள் புதன் வியாழன் வெள்ளிலாம் 2 கண்ணு நாள். ஞாயிற்றுக்கிழமை 1 கண்ணு நாள். அப்புறம் சனி செவ்வாய் கண் இல்லாத நாள், அதனால அது முகூர்த்தம் இல்லாத நாள். எவனோ ஒருத்தவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். அதான் சாத்தான் தான் இப்படி சொல்லுது. அவனுக்கு என்ன தெரியும்? இது எப்படி நீ விஞ்ஞானபூர்வமாக நிரூபின்னு சொன்னால் அதுக்கு நிரூபிக்க அவனால் முடியாது. நீ பாடி சொல்றீ சுக்கிரன் அக்க போச்சு, அக்கிரன் இங்கே வந்துருச்சு, அது நேர்கோட்டில் போச்சு, அங்கே வந்துச்சு, அது பாடி போயிட்டு தாண்டா இருக்கு. நீ பார்த்து செஞ்ச கெட்டு போனவன் எத்தனை பேர் இருக்கிறான்? நான் யாரையும் அவமதிக்கணும்னு சொல்லலை, உண்மையே சொல்கிறேன். ஒன்று அவ்வளோ ஜாதகம் ஜோசியை பார்க்குறவரில் அந்த இந்தியாவிலே முதல் ஆள் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் நரேந்திர மோடி. அப்போ பிரதமர் அவர் பார்த்துருப்பாரா? அவர் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்து தான் செஞ்சுருப்பார். ஏன் அவரும் அவர் மனைவி ஒன்றா வாழ முடியல? பிரிஞ்சிருக்காங்க. நம்ம நாட்டு பிரதமருடைய வாழ்க்கையே குடும்பம் இல்லை, பிள்ளை இல்லை. இப்போ நீ எதுக்கு முகூர்த்தம் பார்க்குற? குடும்ப வாழ்க்கை தானே பார்க்குற, ஜாதகம் பார்க்குற, ஜோசியம் பார்க்குற, நட்சத்திரம் பார்க்குற, அப்போ திருமணம் செய்கிற. அப்போ அவர் வாழ்க்கையிலேயே நடக்கலை, அப்போ மற்ற வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? நான் ஏன் கேட்குறேன்னா இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஒருத்தவனுக்கு ஒரு பெண்ணு கணவனுக்கு பயந்து ஒழுக்கமாக இருக்கு, ஒரு பெண்ணு கணவனை விட்டு பிரிஞ்சு போகுது. ஜாதகம் பார்த்தவங்க தான் சொல்கிறேன். கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரு தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணார் சென்னையில். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரு அவர் மகனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் சென்று மகனும் மருமகளும் ஒரு சின்ன காரில் பீச்சில் போகும்போது அவர்கள் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும்போது இன்னொரு பஸ்ஸில் போய் இடித்து அது ஸ்பீடாக போயிருக்கு, நஞ்சி அங்கேயே காலி. ஒரே வாரத்தில் பையனும் பொண்ணும் காலி. ஏன்? முகூர்த்தம் காப்பாற்றுச்சா, நேரம் காப்பாற்றுச்சா? அதுக்கு வேற ஒன்று சொல்லுவாங்க, எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது. அது இது சரியில்லை, அது அப்புறம் இவ்வளோ நாள் பார்த்தது, அப்போ இது அது சரியில்லாமல் போச்சு, அதுக்கு ஒரு காரணம், எதுக்காக ஒரு காரணம் சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான், அது இருக்கட்டும். இந்த பார்க்குற கூட்டு ஜனங்களை தான் கேட்குறேன். பார்த்து என்னத்தை கண்ட? 2000 வருஷமாக தான் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டன் அரசர்கள்லாம் பார்த்தாங்க. எங்கே அவங்க வாழ்க்கை? எங்கே போயிட்ட? நீ என்ன கண்டுபிடிச்ச? இந்தியாவை எப்படி முன்னேற்றின? இன்றைக்கும் பரதேசி நாடாக தான் இருக்குது இல்லையா? 10 கோடி பேர் இந்தியாவில் சுகபோகமாக இருக்காங்க, 10 கோடி பேர் நார்மலாக இருக்காங்க, 10 கோடி பேர் ஏதோ வேலை வாய்ப்பு சாப்பிட்டு 30 கோடி பேர் இருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை 2024 படி 144 கோடி. சைனாவை மிஞ்சிருச்சு. சைனா 140 கோடி. இந்தியா உலகத்தில் நம்பர் 1. 4 கோடி பேர் கூட இருக்காங்க சைனாவை விட. போதை சாப்பிட்ற இளைஞர்கள் இந்தியா உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகம். படித்து போதை சாப்பிட்ற குடிகார இளைஞர்கள் அதிகம். ஏன்னா அவனுக்கு வேலை கொடுக்க முடியாது, குடிகாரன்னு ஆக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. நான் இந்தியாவுடைய நிலைமை பேச வரல, எனக்கு தேவையில்லை.
இந்த மதத்தில் இந்த ஜாதகத்தை மையப்படுத்தி வாழ்ந்த மக்களுடைய நிலைமையை சொல்ல வர்றேன். ஆமென். நீங்கள் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிங்களா இல்லையா சிஸ்டர்? ஜோசியம் முகூர்த்தம்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிங்களா இல்லையா? உங்கள் அம்மா பார்த்துருப்பாங்களா இல்லையா? உங்கள் அம்மா முகூர்த்தம் பார்க்காம உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. உங்கள் நிலைமை என்ன இருக்குது? முகூர்த்தம் எதாவது காப்பாற்றுச்சா? அன்றைக்கி இயேசு பிடிச்சதிங்கன்னா நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி எங்கேயோ ஆண்டவர் வைத்து கோடீஸ்வரனாக்கி இருக்க மாட்டார். ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருப்பார். பிள்ளைகள் சமாதானம் உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். ஒளிவ கன்றுகள் கொடுத்துருப்பார். ஆமென். அப்போ ஏன் அப்படி போச்சு? முகூர்த்த நாள் நேர காலம் பார்த்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் எல்லாரும் ஏதோ ஒரு ஏமாத்திரம் நல்லா இருக்கிறான். அவன் முகூர்த்தம் பார்த்ததுனால நல்லா இல்லை, ஏமாத்திரம் இந்தியாவில் நல்லா தான் இருக்கிறான். ஏமாத்த கொள்ளையடிக்க கொலை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருப்பேன். நீ முகூர்த்தம் பார்த்தா நல்லா இருக்க முடியாது. அப்போ தேவனுக்குள்ளே இருக்கிறவன் நல்லா இருக்கணும்னா நீ நலமாக இருக்கிற. ஆண்டவர் உன்னை எப்பொழுதும் சமாதானம் வைப்பார். ஆனால் அந்த முகூர்த்தம் எப்போ பார்க்குறாங்களோ நேரம் பார்க்குறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே அப்பொழுது தான் சாத்தானே நுழையுது. ஏற்கனவே இருக்கிற சாத்தான் இப்போ 7 பிசாசு எப்போ நுழையுதுன்னா எப்போ நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளே பிசாசு நுழையிற நேரம். முகூர்த்தம் பார்க்குறாங்க, நேரம் பார்க்குறாங்க, பால் காய்ச்சுறாங்க. என்றைக்கு போய் வீடை காலையில் 6 மணிக்கு வீடை பால் காய்ச்சி வீடை திறக்கிறாங்களோ அப்பொழுது பிசாசு நுழையிற நேரம். இயேசு வரமாட்டார். இயேசு நம்பரை துதித்து ஜெபம் பண்ணி வசனம் படித்து முடிச்சிருவான். பாலெல்லாம் காய்ச்ச மாட்டான், பாலை நம்ப மாட்டான், நேரத்தை நம்ப மாட்டான். அவன் 6 மணிக்கு, நான் போகிற வீடெல்லாம் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு போவேன். நான் போகிற வீடுகள்லாம் 6 மணி 7 மணிக்கு போவேன். எப்போல்லாம் காலைல 6 மணிக்கு போய் வீடு காய்ச்சுறாங்களோ அது உள்ள சாத்தம் நுழையுது, பால் வழியே நுழையுது. பால் டெய்லி காய்ச்சி குடிக்கிறது நுழையிறது இல்லை. நீ எப்போ நம்பிக்கையாக எதன் மேல் நம்பிக்கை வச்சாலும் அது உள்ளே சாத்தா தான் நுழையும். இயேசுவை தவிர நேரத்தையோ காலத்தையோ பொருளையோ நீ எதையும் நம்பினா அந்த நம்பிக்கையில் பிசாசம் நுழையும். அந்த வீட்டுக்குள்ள அழிவின் ஆவி நுழையும். இது எந்த போதை போதிச்சிருக்கான்? ஆசீர்வாதத்தை போயிச்சு நேரத்தை போய்கிட்டு இருக்கான். விசுவாச குலைச்சல சபைகளை ஏற்பட்டிருக்கு. சபைகளை கூட பால் காட்சி சபை தொடக்கிற சபை இருக்குது, கோயில் இருக்குது. சர்ச்சுகளை பால் காட்சிக்கு கோயில் ஓப்பன் பண்ணுறதுலாம் இருக்குது. ஆமென். கல்ச்சர். நீ பிசாசை எப்போ முதல்ல விடுற உள்ள விசுவாசம் எப்போ குலைச்சல் ஏற்பட்டுச்சோ அப்போ நீ விடுற. இந்த கலர் போட்ட கலர் எதுவும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது விசுவாசமாக மாறும் போது அந்த கலரை விசுவாசமாக மாறும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக எது வேணால் போட்டுக்கோங்க, சந்தோஷமாக எது வேணால் செய்யலாம். பாலகாட்சி யார் குடிக்க வேணும், சந்தோஷமாக எல்லோரும் வந்தால் பாலகாட்சி குடிங்க. அப்போ என்னன்னா செஞ்சால் நன்மை நீ நினச்சியோ, இது செஞ்சால் நன்மை தெரிஞ்சால் அது விசுவாசம். இதை செஞ்சால் எனக்கு நன்மை வரும்னு நினச்சின்னா அது விசுவாசம். எனக்கு நன்மை வரும்னு நினச்சின்னா அது நன்மை இல்லை, அது பிசாசு வந்துருச்சு. உன் குடும்பத்தை உன் வீட்டை என்றைக்கோ அழிக்க போகுது. அது அழிக்கும். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பேன், கெட்டு தொலைஞ்சு போவேன். இப்போ பிசாசை யார் வரவேற்கிறது? ஜனங்கள். என்னை தவிரவனுக்கு வேறு சர்வீஸ் இல்லை, வேறு நம்பிக்கை இல்லை, வேறு எதுவும் நம்பாதுன்னு சொன்ன பிற்பாடு நம்புறேன்னா நீ தான் பிசாசு, உன்னோட இருக்கு பிசாசு. ஹல்லேலூயா. இதை சொல்லாது ஊழியக்காரன் பிசாசு, இதை சொல்லிக் கொடுக்க பயப்படுறவன் பிசாசு, இதை சொல்ல தெரியாதவன், ஆவியை பெறாதவன். ஆவியை பெறாமல் எதுக்கு போதிக்கிற? எதுக்கு ஊழியக்காரனாக இருக்குன்னு தெரியல. இப்போ மக்கள் விசுவாச குலைச்சல வாழ்கிறாங்கன்றாரு. இப்போ நான் சொல்லிட்டு வந்தது கண் ஜாடை வாய் ஜாடை மட்டும் இல்லை, நம்பிக்கை. உன் நம்பிக்கை எப்படிப்பட்டது? உன் விசுவாசத்தை காட்டு. பேய்கள் கூட விசுவசிக்குது. பேய்கள் விசுவசிக்குதா இல்லையா? இயேசு தேவகுமாரன் அதுக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் மனுஷன் எல்லாருக்கும் தெரியாது, கிறிஸ்தவங்களுக்கு தவிர. பிதாவு தெரியும், அதுக்கு தேவனை, அதுக்கு தேவன் தெரியும், தேவகுமாரன் தெரியும். ஆனால் விசுவசிக்காது. நீனா அதே மாதிரி தெரிஞ்சு என்ன செய்ய போற? இப்போ விசுவாசம் என்பது செயல்ல காட்டுன்னு பவுல் யாக்கோபு சொல்லுவார். விசுவாசத்தை செயல்ல காட்டு. அவைகள் கூட விசுவசிக்குது. பிசாசு தான் இயேசு விசுவசிக்குதான். அப்படின்னா இயேசு, நாங்களும் தான் பைபிள் படிக்கிறோம், பிசாசு தான் பைபிள் படிக்குது. அந்த வசனத்தை சொல்லுது, இயேசுகிட்டே வந்து சொன்னுச்சு. அப்போ வசனம் தெரியாமல் இருக்குதா பிசாசுக்கு? வசனம் தெரியும். வசனம் தெரிஞ்சுட்டா வசனத்தை பேசிட்டு ஊழியக்காரனா? வசனம் தெரிஞ்சுட்டா கிறிஸ்தவங்களா?
ஆண்டவரே வசனம் தெரிஞ்சவன் நீ கிறிஸ்தவங்களா? வசனம் பேசிட்டா நீ கிறிஸ்தவனா? நீ ஊழியக்காரனா? ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன் வசனமே இல்லைன்னு சொன்னேன். வசனம் பேசினா கூட கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, இப்போ வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். முதல்ல டிவி வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனு என்ன செய்யுது? சத்தியத்தை மறுதளிக்குது. அவங்களுக்கு நேரமே இல்லை. ஏன்னா ஃபோன் பார்க்குறதுக்காக பைபிள் படிக்கிறதில்ல, ஃபோனில் கூட இருந்தால் கூட படிக்கிறது இல்லை. அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு போடலாம். நீ சத்தியத்தை படிக்கிறதுக்காக ஃபோனை பயன்படுத்துறியா? ஏதோ ஒன்று 2 நியூஸ் கேட்கறதுக்காக பயன்படுத்து. நீ பொழுதுனிக்கும் மனுஷனோடையே இருக்கிற மனுஷனுடைய ஆவியே பெற்றுக்கிட்டு இருக்கியா? உனக்கு ஃபோனே தேவையில்லைன்ற, செல்லே தேவையில்லைன்ற. எனக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. புரணி கதை பேசி அதுக்காக நான் வந்து டச்சு ஸ்க்ரீனில் நான் செல்லு தான் வச்சுருக்கிறேன், சின்ன ஸ்கல் தான் வச்சுருக்கிறேன், அதனால் நான் டச்சு ஸ்க்ரீனில் யாரும் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க சிலர். ஆனால் பேசுகிற புறம் என்னது? புரணி அவர் கணக்காக ஃபோனில் பேசிகிட்டு இருக்குது, சின்ன ஃபோனில் கூட. நீ ஆக்கினியா எப்படி, நான் ஆக்கினேன் எப்படி, நீ என்ன போட்டா, அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, மாமியார் என்ன பண்ணா, மருமகன் என்ன பண்ணா, அப்புறம் ஊரு கதை அந்த கதை பேசிக்கிட்டே போனால் நீ எதுக்கு யூஸ் பண்ணுற? உனக்கு நேரம் பாஸ், ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதனால நாங்கள் வந்து டச்சு ஸ்க்ரீன் எந்த இதை பயன்படுத்தினா நீ எதுக்கு பயன்படுத்துகிற? இல்லைன்னா எதுவுமே இல்லை, ஃபோனே இல்லை, எதுவுமே இல்லை, பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கியா? நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கியா? மாம்சத்தின் இச்சைகளை விரும்புகிறதுனால அவங்க மாம்சத்தின் மதங்களான, மாம்சத்தின் செயல்களான, மாம்சத்தின் போதனைகளை அதிகமாக பற்றி கொள்கிறார்கள். இந்து மதம் மாம்சத்தின் போதனை மதம், இஸ்லாம் மதம் மாம்சத்தின் போதனை மதம். உலகத்தில் எல்லா மதமும் மாம்சத்துக்குரிய சடங்குகளை சொல்லிக் கொடுக்குற மதம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு ஆவிக்குரிய வாழ்வை சொல்லிக் கொடுக்குற மதம். அது பாவத்தை வெறுக்கும், பாவத்தை எதிர்த்து நிற்கும். அதனால் பாவத்தை நேசிக்கிறவங்களும் அதை விரும்ப மாட்டாங்க. அப்போ முதல்ல யார் மேல் வெறுக்கிறான்னு இயேசுவை வெறுக்கிறாங்க. இயேசு பிடிக்கல. அப்போ கிறிஸ்தவனும் அப்படி தான் ஆகிட்டு இருக்கான். இப்போ மாம்சத்தின் மனிதர்கள் பூமியில் பெருகி வருகிறார்கள். ஆமென், ஆமென்.